வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்லாத விஜய், புகழ்ந்து தள்ளிய சீமான். இது என்ன கூட்டணி கணக்கா அப்படின்னா இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா சமீப காலமாக சீமான் கூட்டணியே போகமாட்டார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கூட்டணி போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவர் ஒரே மேடையில் போய் எஸ்ஆர்எம் கல்லூரியில் அண்ணாமலை அவர்களோட மேடையை பகிர்ந்தது. இதெல்லாம் ஒரு அசாதாரணமான நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை புறக்கணிக்க முடியாத ஒரு தலைவராக தான் தமிழ்நாட்டில் இருக்கார். நீங்கள் அவரை எவ்வளோ தான் அவர் அதிமுகவுக்கு போனால் ஓட்டு போயிடும் சொன்னால் கூட திமுக வேணாம், அதிமுக வேணாம், பிஜேபி வேணாம், காங்கிரஸ் வேணாம், எந்த கட்சியும் வேணான்னு சொல்கிறதுனால தான் அவருக்கு 8% வாக்கு. ஏதோ ஒரு கட்சியில் போனால் அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாள் தனியாக நிற்கிறது? மற்றவங்களாம் கூட்டணியோடு நிற்பாங்க, இவர் மட்டும் தனியாக நிற்கணும் அப்படிங்கிற அந்த வாதத்தை நம்ம ஏற்கலை. கூட்டணிக்கு போகிறது அவர் முடிவு. ஒருவேளை அப்படி கூட்டணிக்கு போனால் அது மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்படி விஜய் போனால் அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையடையுமோ அதே போல் சீமான் போனால் மிகப்பெரிய வலிமையடையும், ஒரு பெரிய புது கலரை கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமான் போவாரா அப்படின்னா உங்களுடைய எதிரி தான் உங்களுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். தொடர்ந்து திமுக அரசு சீமானுக்கு எதிராக நடவடிக்கைகள் உங்களுக்கு பார்த்துருக்கோம். சீமான் மேலே நிறைய விமர்சனங்கள் நமக்கும் இருக்குது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரியை வச்சு அவருக்கு எதிராக நீங்கள் ட்வீட் போட சொல்லி திரள் நிதி வாங்குறாங்க, திருடி வாங்குறாங்கன்னெலாம் ஒரு அதிகாரியே போடுறது, இதெல்லாம் எந்த அரசாங்கம் ஏன் ஏற்றுக்குது? அப்போ அரசாங்கமே பின்னால் இயக்குது, ரைட் நீங்கள் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை இந்த போலீஸை வச்சு அலக்களித்ததாகட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள் அதாவது சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அதில் யாருக்கும் மாற்று கருத்தில். ஆனால் பர்சனலாகவே ஒருத்தரை ரொம்ப குத்தி 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 காட்டினா என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே பர்சனலாக ஒரு ஓரளவுக்கு மேலே பண்ணிட்டான்னு என்னங்க பண்ணுவாங்க? அட பாப்பா உங்கள் ஆட்சியை முதல்ல முடிக்கணும், இப்படி தானே எண்ணம் வரும். அந்த எண்ணம் ஏன் சீமாருக்கு வந்திருக்கக்கூடாது? அதாவது எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் புகழலாம், தப்பு இல்லை. புகழ்கிறதுலேயே ஒரு அரசியல் இருக்குது, அது வேறு விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுறது இல்லை. கொஞ்சம் யோசனை பாருங்கள், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி ஏன்னா விஜயே பாருங்கள் செலக்டிவாக தான் வாழ்த்தையே சொல்லுவார். கமலஹாசனுக்கு விஜய் வாழ்த்து சொல்லலை, ஸ்டாலினுக்கு சொல்கிறாரு, ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லலை. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லலைங்கும்போது எல்லோரும் ஒரு எண்ணம் என்னங்க, அது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு விஜய் போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வாழ்த்து சொல்லாமல் இருக்காரே, அப்போ என்ன பிரச்சனை? ஒருவேளை அதிமுக டிவிக்கு கூட பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பிஜேபியோட போனது விஜய்க்கு அப்செட் இருக்கலாம். நாங்கள் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கார், டக்குன்னு போய் பிஜேபியோட போனார்னா இதெல்லாம் விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது யார் பதவி கொடுத்தாங்களோ அவங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறது தான் அரசியல். இதில் நேர்மை நியாயம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தால் அரசியலே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம சொன்னோம், விஜய் இன்னும் நீக்கு போக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அரசியலில் பயங்கரமான திமிங்கலம்லாம் இருக்கும். இது என்னென்னா நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சி பழகுவீங்க, நல்லவங்க நினச்சி பழகிற எல்லாமே நல்லவங்க இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இன்னொன்று, இங்கே நம்பகத்தன்மை ரொம்ப கம்மி. உங்கள்கிட்ட கூட்டம் இருந்தால் உங்கள் பின்னால் வருவாங்க, பதவி போச்சுன்னா பின்னால் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. பதவி இருக்கும்போது உங்கள் கண்ணு கட்டி தூரம் வரை ஆளுங்க இருப்பாங்க. அதான் அரசியல். அப்போ விஜய் நேற்று அவர் வாழ்த்து சொல்லாதது பலவிதமான யூகங்களை எழுப்பியிருக்கு. ஏன் வாழ்த்து சொல்லலை, எதுக்கு சொல்லலை? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியும் அதிமுகவும் எப்படி விஜய் தான்கிட்ட வரணுங்கிறதுக்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மேல் மட்டத்தில் வேணால் நமக்கு சண்டை இருக்குங்க, இல்லை வெளிப்படையாக நம்ம அறிக்கையெல்லாம் விடலாம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று தான். அது ஒரு டீலிங் போயிட்டுருக்கும், மேலேயே டீலிங் போயிட்டுருக்கோம், பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் இல்லைங்க விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எண்ணிக்கை மட்டும்தான் பிரச்சனை, தொகுதிகள்லாம் பிரச்சனையோட பிரச்சனை, எண்ணிக்கை தான் பிரச்சனை. அவருக்கு சில டிமாண்ட் வைக்கிறாரு, இவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அமித்ஷாட்டையும் ரிப்போர்ட் போயிருக்குது, விஜய் வந்தால் சூப்பர்ன்ட்டு. ஏற்கனவே சீமான் அவர்கள் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தார். நம்ம அப்பையும் கேட்டோம், நிர்மலா சீதாராமனை பார்க்க வேண்டிய அவசியம் என்னென்னா, இல்லைண்ணா நாங்கள் பார்க்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் காலேஜுக்கு போய் உட்காரும்போது இப்போ அண்ணாமலை இருக்க மேடையில் விஜய் ஏறுவாரா? ஏற மாட்டார். அண்ணாமலை இருக்க மேடையில் எடப்பாடி பழனிசாமி ஏறுவாரா? கூட்டணிக்கு முன்னாடி சொல்கிறேன், ஏற மாட்டார். அதனால் முரண்பட்டு இருக்கவங்க 2 பேர் கூட்டணிக்கு அங்கே மேடையில் ஏறுறது சிரமம். ஒன்று வேணால் நம்ம விகடன் பிரச்சனையில் தொல் திருமாவளவன் அவர்களும் விஜயும் ஒரே மேடையில் ஏறல. ஆனால் பார்த்தீங்கன்னா பர்பஸாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பர்பஸாக தான் பண்ணுறாங்க. சீமான இந்த மேடையில் ஏற்றுனது பர்பஸ் தான். அண்ணாமலை வரணும், இவரையும் ஏற்றி அதை வேறு ஒரு கலர் கொடுக்கணுன்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. கரெக்டாக போய் அவர் அங்கே இந்த மேடையில் கலந்துக்கிறார். அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கும்? பிஜேபியோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா பேசுகிற சங்கி என்றால்
தோழன் என்று பொருள் அப்படின்லாம் சொல்கிறாரு, ரஜினியை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம்னா பரவாயில்ல, தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு. வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தா எடப்பாடி அப்படி தானே யோசிப்பார், ஒன்றா விஜய் இல்லைனா சீமான், 2 பேரும் யாராவது ஒருத்தர் வந்தால் தான் பலம் பெறுவோன்னு நினைக்கிறது இயற்கை தானே. அப்போ சீமான் வந்து கரெக்டாக எடப்பாடியை புகழும்போது அதில் ஒரு அரசியல் இருக்குது, ஆனால் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வேறு வழியே இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து ஐயா வந்து திமுகவோட போகணுங்கிறாரு. நம்ம தொடர்ந்து இந்த மருத்துவம் திமுகவோடலாம் போக மாட்டாங்க, திமுகவில் முதல்ல இடம் இல்லை, இவர் போனால் விசிகா போயிடும், விசிகா போகிறத ஸ்டாலின் விரும்ப மாட்டார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கும். ஆனால் சீட் பார்கெனிங் எப்படி பண்ணணுங்கிறது ஐயாவுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் வேறு ஏதோ பிரச்சனை ஓடிட்டுது, கூட்டணியாலாம் பிரச்சனை இல்லை. ஐயாவுக்கும் தெரியும் கண்டிப்பாக நம்ம திமுக கூட்டணிக்கு போக முடியாது, அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஒருவேளை சீமான் வந்தால் சீமான், இல்லைனா விஜய் வந்தால் விஜய், மற்ற உதிரி கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்தால் அது மிக மிக பெரிய வலுவான கூட்டணி. அது திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை வந்து விஜய் தனியாக நிற்கிறாரு, சீமானும் தனியாக நிற்கிறாரு, திமுக கூட்டணி தனியாக நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டஃப் ஆகிட்டு இருக்கும். திமுகவுக்கு ஒரு எட்ஜு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. மற்றபடி இதில் இப்போ நம்ம வந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நம்ம நிறையா விஷயங்களை அண்மை தகவலெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நம்ம அண்மை தகவலை நிறையா கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.